படம் தான் இந்தியன் 2. இது 5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து புரொடக்ஷன்ல இருந்த படமா இருந்தது. ஆனா, இந்த படம் வெளியாகி 2024ஓட பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் மூவியா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம, இது இந்தியன் மூவியோட லெகசியே உடைச்சிருச்சுன்னு மக்கள் கிட்ட பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கூட நேர்த்தியே இல்லாத ஒரு படமா இந்த படம் மாறுச்சு. சூப்பர் ஸ்டார் அவருடைய பங்குக்கு லால் சலாம், வேட்டையன்ங்கிற மாரியான படங்கள குடுத்தாங்க. ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இயக்கத்திலே வெளியான இந்த லால் சலாம் படம் பயங்கரமான தோல்வி படமா அமைஞ்சது. இதுக்கு அவங்க சொந்த காரணம், படத்தோட ஃபுட்டேஜ் இருந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது பயங்கரமான கிரைம்னே சொல்லணும். ஒரு நாளுக்கான படப்பிடிப்பு செலவே குறைஞ்சது ரூ. 10,00,000 வரைக்குமாச்சும் செலவு பண்ணுவாங்க. இவங்க 20 நாளுக்கான ஃபுட்டேஜ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 வரைக்கும் இந்த படம் காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சுன்னு சொல்லணும். இதே மாதிரி வேட்டையன் படமும் ஒரு கலவையான விமர்சனம் பெற்று ஒரு ஆவரேஜான மூவியா வந்திருக்கு. ஸோ இவங்களோட கடைசி நம்பிக்கையா இருந்த படமே விடாமுயற்சியா தான் இருந்தது. ஆனா அதுவும் கைவிட்டு